நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. கர்நாடகாவில் இருக்கிற கூர்கில் இருக்கிறோம். இங்கேருந்து சுண்டிக்குப்பா அப்படிங்கிற பிளேஸ்க்கு தாங்க போயிட்டுருக்கிறோம். இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோடேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. ஃபஸ்ட்டு குழி எடுத்துட்டு உள்ளே எம்சாண்டு கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்கை உள்ளே இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு எந்த ஒரு சில்வர்க்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல குழி எடுக்கும்போதே ஒரு 4 அடியிலேயே ஊற்ற தண்ணி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் காங்க்ரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டுனீங்கன்னா அது சீக்கிரமாகவே ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் க்ளீன் பண்ணாலும் திருப்பி திருப்பி அது ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். இதுவே பயோ டேங்க்கில் காங்க்ரீட்டில் பயோ டேங்க் இருக்குங்க, பிவிசியில் பயோ டேங்க் இருக்குது. அந்த மாதிரி டேங்க்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லையெல்லாம் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அதனோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கே நீங்கள் ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கை வடிவமைச்சிருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பாக்டீரியாவும் இதில் ரீஃபில் பண்ண தேவையில்லை. எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இந்த டேங்குக்கு தேவையில்லைங்க. எப்படி இதுக்குள்ளே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இம்போர்ட் பண்ணுற ஒரு ஃபேப்ரிக்கை இந்த டேங்க்கில் கோட்டிங் கொடுக்குறோங்க. இது ஃபேப்ரிகேட்டட் டேங்க் அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை எப்போதுமே சீராக இருக்குங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரிங்க, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் ஈவனாக இருக்கிறதுனால பாக்டீரியானால் இனப்பெருக்கம் பண்ண முடியுங்க. இதுவே காங்க்ரீட் பயோ டேங்க், பிவிசி பயோ டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வெயில் அடிச்சதுன்னா அந்த டேங்க்கும் சூடாயிரும், வெளியே மழை பெஞ்சதுன்னா அந்த டேங்க்கும் சில்லுன்னு ஆகுங்க. அதனால் இந்த மாதிரி ஈவனாக டெம்பரேச்சர் இல்லாதனால உள்ள பாக்டீரியானால அந்த டேங்க்ஸ் எல்லாம் இனப்பெருக்கம் பண்ண முடியாதுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்க்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவோக்கும் இல்லாத மாதிரி டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்யூச்சரில் அந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. உங்களோட டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் 1200 லிட்டர் கேட்டிங்கனாலும் சரி, இல்லை 60,000 லிட்டர் கேட்டிங்கனாலும் சரி, இந்த மாதிரி சிங்கிள் டேங்காகவே எங்களால் செஞ்சு கொடுக்க முடியுங்க. உங்களுக்கு இடம் குறைவாக இருக்குது அப்படின்னா நாங்கள் கஸ்டமைஸ்டாக கூட டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள்